ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள். ஸோ நமக்கு கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், வீட்டில் வேலை எல்லாமே பார்த்துக்கிட்டு என்னால் எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பண்ண முடியல. இன்னும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா நான் வந்து வேலைக்கு போயிட்டுருக்கேன், எனக்கு கம்மியான டைம் தான் இருக்குது, நான் வந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கு ஒரு சில ஐடியாஸ் வந்து இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வேலைக்கு போயிட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், நான் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற மோட்டிவேஷன் இருக்கிறதுக்கு நான் வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அந்த மோட்டிவேஷன் இருந்தாலே போதும், நமக்கு நிறைய டைம் வந்து கிடைக்கல அப்படிங்கிறத ஃபீல் பண்ண தேவையில்ல. நமக்கு கிடைக்கக்கூடிய டைமை அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய ப்ரிப்பரேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளாலையும் சக்ஸஸ் பண்ண முடியும். இன்னும் ஒரு சில பேர் நம்ம வந்து வீடியோஸ் போட்டாலே கமெண்ட்டில் வந்து சொல்கிறது என்னென்னா, எக்ஸாம்ஸ் வந்து வர்றதுக்கான அறிகுறியே இல்லை, நோட்டிஃபிகேஷனை பற்றி எந்த ஒரு தகவலுமே இல்லை, டெய்லியும் எங்களை வந்து படி இந்த மாதிரி வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாமே ஒரு சில பேர் வந்து கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது வந்து யாருக்கு வந்து ஓகே, எக்ஸாம்ஸ் வந்து வரலன்னா எல்லாத்துக்கும் ஒரு விரக்தியான மனநிலை இருக்கும், எப்போ வருதுன்னு தெரியல அப்படிங்கிறத பார்க்குறப்பே ஒரு சோர்வு இதெல்லாமே இருக்கும். ஸோ அதோட வெளிப்பாடாக தான் நான் அதையும் பார்க்குறேன். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் போயிட்டுருக்குங்க, ப்ளஸ் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாமே டைமே கிடைக்காது. நான் ஃபுல் டைமாக எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிக்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நிறைய டைம் வந்து இருக்கும். நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன், வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாமே நான் தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கு டைமே கிடைக்காது. ஸோ இந்த டிலே ஆகிறது, நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு வந்து டிலே ஆகுது, யூஜி டிஆர்பியாக இருக்கட்டும் அல்லது வந்து பிஜி டிஆர்பியாக இருக்கட்டும். ஸோ இப்போ ஒரு பெனிஃபிட் என்னென்னா, நீங்கள் யூஜி டிஆர்பி படித்தாலும் அது சேம் பிஜிக்கு நமக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, நமக்கு 2 வாய்ப்பாக இருக்கிறதா பார்த்துக்கலாம். யாரெல்லாமே டெட்டு வந்து பேப்பர் 2 வந்து பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து 2 சான்ஸ் அப்படின்னே கூட நம்ம வந்து சொல்லிக்கலாம். ஒருவேளை நம்மளால் யூஜி டிஆர்பியில் சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியலனா அடுத்து வரக்கூடிய பிஜியில் வந்து நம்ம கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், ப்ரிப்பேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வாய்ப்பை நம்ம தவற விடக்கூடாது, அதை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி பார்த்துங்க. ஏன்னா நமக்கு வந்து ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் அல்லது 3 மணி நேரம் கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். ஸோ இந்த 2 மணி நேரத்தை 3 மணி நேரத்தை கரெக்டாக நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா சக்ஸஸ் பண்ண முடியும். சரிங்களா, அதனால் இந்த நோட்டிஃபிகேஷன் டிலே ஆகிறது, கொஞ்சம் தள்ளி எக்ஸாம்ஸ் வந்து வரது, இது எல்லாமே இந்த வேலைக்கு போகிறவங்களுக்கு ப்ளஸ் வந்து வீட்டு வேலை இதெல்லாமே பார்த்துட்டவங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாகவும் இருக்கும். அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய டைமை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி பார்த்துங்க. ஸோ ஒரு 3 வகையான டிப்ஸு தான் பார்க்க போகிறோம். இது வந்து கரெக்டாக நீங்கள் வந்து பயன்படுத்த ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோ நோட்ஸ் அண்டு மைக்ரோ லேர்னிங். சரிங்களா, ஏன்னா நம்ம வந்து காலையிலே வேலைக்கு கிளம்பி போகக்கூடிய ஆட்களாக இருக்கலாம் அல்லது வீட்டு வேலை செய்யக்கூடிய ஆட்களாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான டைமில் நீங்கள் ஏற்கனவே படித்ததை ரெக்கார்ட் பண்ணி வச்சு அதை ஆடியோ நோட்ஸாக கேட்டுக்கலாம். அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ யூடியூப்பில் நிறைய சேனல்ஸ் வந்து இருக்குது, சப்ஜெக்ட் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் வந்து இருக்குது. உங்களுக்கு ஏதாவது டாபிக் வந்து தெரியல புரியல அப்படின்னா அந்த டாபிக் எல்லாமே ஒரு டாப்பிக்கை வச்சு நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க. உங்களுக்கு எது அது வந்து கரெக்டாக இருக்குது, இது வந்து தெளிவாக சொல்லுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா அந்த வீடியோஸை நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஆடியோவாக கேட்டுக்கலாம் அல்லது வீடியோஸாக பார்த்துக்கலாம். சரிங்களா, ஹெட்ஃபோன் போட்டு நம்ம மட்டுக்கும் வேலை செஞ்சுட்டு அந்த இது வந்து தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாமே சிம்பிள் தான். சரிங்களா, நமக்கு வந்து டைம் கிடைக்கல, அதனால தான் இதெல்லாமே பண்ணுறோம். நமக்கு டைம் கிடைச்சி நம்ம வந்து சும்மா இருக்கிறப்ப இதை வந்து பண்ணலை, நமக்கு போதுமான டைம் இல்லை, அதனால் இருக்கக்கூடிய டைமை நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பண்ணுங்கள். அது வந்து ஃபஸ்ட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, நீங்கள் படித்ததே கூட நீங்களே பேசி ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பாயிண்ட்டுக்கு வந்து இது சரிங்களா, ஒரு 20 நிமிஷம் ஒரு 30 நிமிஷம் நீங்கள் வந்து பேசி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு டபுள் பெனிஃபிட்டு. நீங்கள் சொல்லும்போது என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறதே ஞாபகம் இருக்கும், நீங்கள் சொன்னதை நீங்களே கேட்கும்போது அதை கொஷினாக பார்க்கும்போது ஒரு இதுக்கு முன்னாடி இயர் கொஷின்ஸ் வந்து ஏதாவது பார்க்கும்போது இந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு வந்து ஞாபகமாக வரும். சரிங்களா, அதுக்கடுத்து ரொம்ப முக்கியம் என்னென்னா கன்சிஸ்டன்சி, தொடர்ச்சியாக படிக்கிறது. ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் வந்து வேலைக்கு போகிறேன், நான் வந்து வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கேன், எனக்கு வந்து சாட்டர்டே சண்டே தான் கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக இருக்கும், அதனால் நான் வந்து சாட்டர்டே சண்டே மட்டும் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு
முடிவு பண்ணியிருப்பாங்க. ஒரு 10 மணி நேரம் படித்தா போதும், நான் அந்த வீக் டேஸ் ஃபுல்லாக வேலையாக இருக்குது, அதனால் நான் சாட்டர்டே சண்டே மட்டும் படிக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி செய்யாதீங்க. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணிக்க அப்படிங்கன்னா, சிலபஸ் வந்து பிரித்து வச்சிங்க சரிங்களா. ஒரு சிலபஸ் இருக்குது, ஒரு யூனிட் இருக்குது அப்படின்னா, அந்த யூனிட்டில் ஒரு டாபிக், ஒரு 10 டாபிக் இருக்கா, அதை வந்து ஒரு 20 டாப்பிக்காக பிரிச்சிங்க. ஸோ மார்னிங் 1 ஹவர் கிடச்சிச்சின்னா அதில் படிங்க, ஈவினிங் 1 ஹவர் கிடச்சிச்சோம்னா அது படிங்க. ஒரு கண்டினியூட்டி இருந்தால் தான் அடுத்தடுத்து நம்ம வந்து பார்க்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு நான் வெறும் சாட்டர்டே சண்டே மட்டும்தான் படிக்கிறேன் அப்படின்னா, அடுத்த சாட்டர்டே சண்டே எனக்கு வந்து டைம் கிடைக்கல, படிக்க முடியல அப்படின்னா, கிட்டத்தட்ட அதை வந்து 15 நாள் பிரேக் ஆகிடும் சரிங்களா. 15 நாள் பிரேக் ஆகிடுச்சுன்னா நமக்கு என்ன படித்தோம் அப்படிங்கிறதே மறந்துடும். அதே வந்து நம்ம டெய்லியும் படிச்சுட்ருக்கோம், மண்டே டு ஃப்ரைடே வந்து டெய்லியும் படிச்சுட்ருக்கோம், சாட்டர்டே சண்டே கொஞ்சம் அதிகமாக படிக்கிறோம் சரிங்களா. மண்டே டு ஃப்ரைடே எனக்கு வந்து ஒரு 2 மணி நேரம் தான் டைம் இருக்குது, சாட்டர்டே சண்டேல 5 மணி நேரம் டைம் இருக்குது அப்படின்னா, இந்த 5 மணி நேரத்தில் கொஞ்சம் இன்னும் யூனிட் கொஞ்சம் அதிகமாக படிக்கலாம். இந்த மண்டே டு ஃப்ரைடேல 2 மணி நேரத்துக்கு என்ன படிக்க முடியுமோ அதை வந்து என்ன பண்ணிக்கலாம், தாராளமாக படிச்சுக்கலாம். அது ஒரு கண்டினியூட்டி இருக்கும். நீங்கள் சாட்டர்டே சண்டே மிஸ் பண்ணிட்டாலும் பிரச்சனை இல்லை, அடுத்த மண்டேல அதை வந்து கவர் பண்ணிக்கலாம் சரிங்களா. அதனால் தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க. ஒரு சில பேர் சொல்லுவாங்க, அதெல்லாமே காதில் வாங்கிக்காதீங்க. நமக்கு பரீட்சை தான் என்ன பண்ணுது அப்படின்னா முக்கியம். ஸோ ஒரு சில பேர் சொல்லுவாங்க, நோட்டிஃபிகேஷன் டிலே ஆகுது, என்னால் படிக்க முடியல, வராது, பரீட்சை இன்னும் 2-3 வருஷம் தள்ளி போகும். ஸோ அதெல்லாம் யார் சொல்லுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஏஜ் எல்லாமே இன்னும் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. அவங்க ஒரு 20 ஏஜ் 21 இந்த மாதிரி இருக்கிறவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த பரீட்சை இல்லைனாலும் அடுத்த பரீட்சை ஓகே அப்படிங்கிற மாதிரி ஸ்டேஜில் இருக்கிறவங்களும் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு கொஞ்சம் ஏஜ் வந்து அதிகமாக இருக்குது, என்னோடய குடும்ப சூழ்நிலைலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து படித்து தான் ஆகணும். ஸோ மற்ற போர்டோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு இங்கே சேல்ரி இதெல்லாமே கொஞ்சம் அதிகம் சரிங்களா. நம்ம குரூப் 2 பாஸ் பண்ணால் தான் இந்த யூஜிடிஆர்பி அண்ட் பிஜிடிஆர்பிக்கான அந்த சேல்ரி இதெல்லாமே வாங்க முடியும். ஸோ அது எல்லாமே என்ன பண்ணிக்கிங்க அப்படின்னா மைண்டில் வச்சுங்க. தொடர்ந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிங்க. ஒரு மார்னிங் 1 ஹவர் நீங்கள் வந்து உங்களுடைய மேஜர் வந்து படிக்கிறீங்க அப்படின்னா, ஈவினிங் 1 ஹவர் ப்ரீவியஸ் இயர் கொஷினு, சிம்பிளாக ஒரு டெஸ்ட்டு, ஒரு 20 கொஷின் சரிங்களா. ஒரு நாளைக்கு ஒரு 20 MCQ இந்த மாதிரி பாருங்களேன். ஒரு 5 நாள் வரும்போது அது 100 மாறும். அது வந்து 10 நாள் வரும்போது 200 கொஷின்ஸாக மாறும் சரிங்களா. அதே 1 மந்த்து நீங்கள் வந்து படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னு பார்க்குறப்ப அது வந்து 500 கொஷின்ஸ் இந்த மாதிரி போகும். நம்மளே அறியாமல் நிறையா கொஷின்ஸ் வந்து பார்த்துட்ருப்போம். ஸோ தொடர்ந்து நம்ம வந்து படிக்கிறப்ப ஒரு பிரச்சனை இருக்காது. நடுவில் ஒரு பிரேக், ஒரு 2 நாளோ 3 நாளோ அல்லது 5 நாளோ விட்டுட்டோம் அப்படின்னா, அதுக்கடுத்து திருப்பி படிக்க அந்த ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ எக்ஸாம்ஸ்க்கு வந்து தொடர்ந்து படிங்க, கண்டிப்பாக நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைமே நோட்டிஃபிகேஷனில் கொடுத்து அதை வந்து வைக்காம தான் இந்த வாட்டி மார்ச் மந்தில் நடக்கிற மாதிரி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. இதுக்கு மேலேயும் தள்ளி போகுமா அப்படிங்கிறது வந்து கொஷின் மார்க்கு. அந்த மாதிரி போகாது. அதனால் திடீர்னு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் யோசிச்சு பாருங்கள். அது நமக்கு தான் கஷ்டமாக இருக்கும். குறிப்பாக வேலைக்கு போகிறவங்களுக்கு, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் கஷ்டமாக இருக்கும். மற்றவங்க ஃப்ரீயாக இருக்கவங்க ஒரு பிரச்சனை இல்லை, அவங்க வந்து படிச்சுருவாங்க சரிங்களா. அதனால் நம்ம வந்து ஒர்க் போயிட்டுருக்கோம் அப்படின்னா நமக்கான டைமிங்கை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ளிட் பண்ணி படிங்க. நான் ஜாயின் பண்ணும்போது என் கூட பார்த்தீங்கன்னா 2 டீச்சர்ஸ் வந்து லேடி ஸ்டாஃப் வந்து ஜாயின் பண்ணாங்க. ஒருத்தவங்களுக்கு 2 குழந்தைங்க, இன்னொருத்தவங்களுக்கு 3 குழந்தைங்க சரிங்களா. ஒருத்தவங்களுக்கு வந்து 1.5 வயசு இருக்கக்கூடிய பையன், இன்னொருத்தவங்களுக்கு கொஞ்சம் ஸ்கூல் போகிற மாதிரி. ஸோ அவங்க எல்லாமே பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எல்லா சுச்சுவேஷனும் கொஞ்சம் சரி பண்ணி தான் அவங்களும் படிச்சிருப்பாங்க. ஸோ எனக்கு ஃபேமிலியில் ஒரு சில பேருக்கு சப்போர்ட் இருக்கலாம், சப்போர்ட் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்டடியை வந்து பார்த்து வச்சுங்க. உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம், எனக்கு இந்த டைமில் ஃப்ரீயாக இருக்குது, எனக்கு 10 to 11 ஃப்ரீயாக இருக்குது, இல்லை 5 to 6 ஃப்ரீயாக இருக்குது, இல்லை 10 to நைட்டு ஈவினிங் 10 to 9 to 10 வந்து ஃப்ரீயாக இருக்குது அப்படிங்க எந்த டைம் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த டைமில் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெகட்டிவ் கமெண்ட் பண்ணுறவங்க இருக்க தான் செய்வாங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டாப் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ ஆல்.